52 உடல்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 52 உடல்கள் உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேல் அந்த பகுதியிலே உடலங்கள் இல்லை என்ற கருத்தின் அடிப்படையிலே அதை அகழ்வு செய்தவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே இன்றோடு அந்த அகழ்வு பணியை நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே உள்ளக இலங்கை அரசினுடைய அரச இயந்திரத்தினுடைய பகுதிகளாக இருந்தவர்கள்தான் இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்கள். இதை கண்காணிக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருந்த சிஹெச்ஆர்டி சட்ட ஆலோசனை நிறுவனத்தை தவிர ஏனைய தரப்புகள் அனைத்துமே அரச இயந்திரத்தினுடைய அங்கங்களாக இருந்தவர்கள். அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த விசாரணை செய்வதற்கான அதிகாரம் என்பது, அந்த குற்றவியல் விசாரணையை முன்னெடுப்பதற்கான அந்த முழு அதிகாரம் என்பது ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம்தான் கூடுதலாக இருக்கின்றது. அத்தோடு நீதித்துறையும் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே சர்வதேச சமூகமே வந்து இலங்கையினுடைய காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் இருப்பதாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. அதே நேரத்திலே இலங்கையினுடைய நீதித்துறையும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஏனைய அரசு திணைக்களங்களும் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமைதான் காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த 52 உடலங்கள் தொடர்பாக கூட எவ்வாறு இந்த கொலைகள் நடந்தது, இந்த காலப்பகுதியில் இந்த கொலைகள் நடந்தது என்பது தொடர்பாக ஒரு பக்கச்சார்பற்ற உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும். இங்கே அகழ்வு பணியிலே ஈடுபட்டிருந்த பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களுடைய அனுமானத்தின்படி இது 96ஆம் ஆண்டிலே இந்த உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து 2009ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் அல்லது இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் பலர் இதற்குள் கொன்று புதைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு பின்பாடு கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த உடலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட உள்ளாடைகளிலே இருந்த சில அந்த பிராண்ட் நேமை வைத்துக்கொண்டு அது 94-95 காலப்பகுதியிலே நடைபெற்ற உற்பத்திகள். ஆகவே இப்பொழுது 2009 அது இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் பெருந்தொகையான பொருட்களை பல வருடங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பது என்பதும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவற்றை போராளிகளுடைய தேவைகளுக்காக விநியோகிப்பது என்பதும் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது. நானும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற வகையிலே அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் இல்லாமல் அந்த உள்ளாடைகளிலே இருந்த அந்த வியாபார குறிகளை வைத்துக்கொண்டு அது உற்பத்தி செய்யப்பட்ட காலப்பகுதியோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லுவது என்பது பொருத்தமற்றது உண்டு. அதனை விட இங்கே அந்த எலும்புக்கூடுகளை வைத்துக்கொண்டு ஆய்வுகளை செய்து அறிக்கைகளை வெளியிடக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இலங்கையில் இல்லை. அதனால் இந்த ஆய்வுகள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக அல்லது குற்றமிழைத்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியை திறப்பதாக இருக்கப் போவதில்லை என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த குற்றங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த கொக்கு தொடுவாய் பகுதி என்பது 1984ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய 100க்கு 100% கட்டுப்பாட்டிலே இருந்த பிரதேசம். 2009ஆம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் முடிகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக அந்த பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. 2009 மே 18க்கு பிற்பாடு இலங்கை முழுவதுமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டது. ஆகவே இந்த பகுதிக்குள் புதைக்கப்பட்ட
புதைக்கப்பட்ட இந்த உடலங்களுக்கு அது 96 புதைக்கப்பட்டதாக இவர்கள் கதைகளை சொன்னாலும் கூட அது அன்று புதைக்கப்பட்டது என்று அவர்கள் சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் 2009 புதைக்கப்பட்டதாக நாங்கள் சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் இது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு முரணாக, போர் விதிமுறைகளுக்கு முரணாக மிக கொடூரமான முறையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு அந்த உடலங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் அந்த மரண விசாரணைகள் நடத்தப்படாமல் புதைக்கப்பட்டது என்பது இது இராணுவத்தினர் இதற்குரிய முழு பொறுப்பையும் ஏற்றியாக வேண்டும். அதே நேரத்திலே இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதன் மூலமாக இதில் கொண்டு புதைக்கப்பட்டவர்கள் யார் என்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இங்கே பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற வரையிலே இந்த உண்மையான விசாரணை முடிவுகளை விசாரணைகளை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இதிலே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய தகட்டிலக்கங்கள் அங்கே பலது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரம்தான் நீக்கப்பட்ட ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற போதுதான் அந்த விடுதலை புலிகளுடைய அந்த தகட்டிலக்கங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உடனிருந்த போராளிகள் தங்களுடைய சாட்சியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதிலே குறிப்பாக 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போதைய தளபதியாக நியமிக்கப்பட்ட தளபதி குமரன் அவர்களுடைய தலைமையிலான அணியினர் பெரும்பாலும் இதற்குள் இராணுவ 2009 சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் இதற்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்களோடு சமகாலத்திலே படையணிகளில் இருந்தவர்கள், பல்வேறுபட்ட படையணிகளிலும் இருந்தவர்கள் தங்களுடைய தகட்டிலக்கங்களையும் தங்கள் சமகாலத்தில் இருந்த ஏனையவர்களுடைய தகட்டிலக்கங்களையும் வைத்துக்கொண்டு அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கு ஆபத்தில்லாமல் சாட்சியங்களை வழங்குவதாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்ட சூழலிலே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுவதன் மூலமாகத்தான் அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய கருத்து இன்றும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக, இந்த புதைக்குழிகள் தொடர்பாக உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இன்று நீதிமன்றம், இது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே நான் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்று நீதிமன்றத்திலே கொக்கு தொடுவாய் தொடர்பான வழக்கு இன்று நடைபெற்றிருக்கிறது. இத்தகைய வேளையிலே இங்கே வெளிப்புறத்தில் எங்கு பார்த்தாலும் இராணுவ புலனாய்வுத்துறை அரச புலனாய்வு பிரிவினரும் சிஐடியினர் டிஐடியினர் என்று சொல்லக்கூடிய தரப்பினரும் தான் இது வழியே நிறைந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் கூட பெருமளவானவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஏனென்றால் இங்கு நின்றால் ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக அவர்கள் பெருமளவானவர்கள் திரும்பி சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் கூட இந்த இடத்தை கடந்து உள்ளே செல்ல வேண்டியிருக்கின்றது, வெளியிலும் செல்ல வேண்டியிருக்கின்றது. முழுமையாக உளவுத்துறையினரால் குவிந்து கிடக்கிறது நீதிமன்றத்தினுடைய வெளி வீதி பகுதி. அவ்வளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் நிறைந்ததாக இந்த விசாரணைகள் தொடர்பாக இவரும் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமையை பேண வேண்டும் என்பதிலே அரசு குறியாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் இந்த வழக்கு தொடர்பாக, இந்த புதைகுழி தொடர்பாக நிதியுதவிகளை வழங்கி ஃபெசிலிட்டேட் பண்ணுவதாக சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்களும் ஏனோ தானோ ஒன்று இழுத்தடிப்பு செய்துதான் இந்த அகழ்வு பணிகளிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அது முழுக்க மூடி மறைக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.